ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வெற்றி கேரக்டர்லேருந்து கல்யாணம் பேசுகிறேன். கடந்த வருடம் அதாவது 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அட்மிஷன் ட்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 440 கல்லூரிகள் இருக்குல்ல இந்த கவுன்சிலிங்கில். இதில் நிறைய கல்லூரிகளில் சீட்ஸ் வந்து ஃபில்அப் ஆகவே இல்லை. எக்ஸாக்டாக சொல்லணும்னா 177 கல்லூரிகளில் கிட்டத்தட்ட 0 அட்மிஷன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி ரூரலில் இருக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது கிராமப்புற மாணவர்களுக்கு இன்னும் இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கில் நிறைய சங்கடங்கள் இருக்குன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி எம்ஐடி, சிஇஜி, தியாகராஜா, சிஐடி அதாவது கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த கல்லூரிகள்லாம் மிக வேகமாக ஃபில்அப் ஆச்சு. அதுக்கப்புறம் பிஹெச்டி ஐடெக் பற்றி சொல்லி ஆகணும். இது இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ண கல்லூரியாக இருந்தால் கூட அட்மிஷன் ட்ரெண்டில் இது ரொம்பவே டாப் நாச்சாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. அதே மாதிரி சிக்ரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் டாப் நாச்சில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி கடந்த 5 வருடங்களில் போன வருடம் தான் அதிகமான இன்ஜினியரிங் அட்மிஷன் விழுந்திருக்கு. சரிங்களா? இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டாப் மாணவர்களுடைய சாய்ஸஸை வந்து அதாவது டாப் காலேஜஸ் வரும் பார்த்தீங்கன்னா 38 கல்லூரிகள், அதில் முதல் 20 கல்லூரிகளில் தான் நிறைய மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க. மிச்சம் 18 மாணவர்களில் 2வது ரவுண்டில் தான் சீட் ஃபில்அப் ஆயிருக்கு. சரிங்களா?